Taste the Daily. மாவட்டம் துவரிமான் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்காக 100 நாள் வேலை பார்க்கும் பெண்கள் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தொகுதி நிதி ஒதுக்கீட்டில் மேம்பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக 200க்கும் மேற்பட்ட 100 நாள் வேலை பார்க்கும் பெண்கள் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்டுள்ளனர். கீழமாத்தூர் மற்றும் நாகமலை புதுக்கோட்டையில் இருந்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வர ஒவ்வொரு பெண்களிடமும் வாகனத்திற்கு 60 ரூபாய் வரை வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் விழாவுக்காக வெகுநேரம் காத்திருந்த பெண்கள் குடிநீர் வசதி, கழிவறை வசதி என எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்று புலம்பினர். திருப்பூரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட டிக்டோஜாக் ஆசிரியர்கள் அமைப்பினர் 500க்கும் மேற்பட்டோரை விடிய அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். தேர்தலின் போது அறிவித்தபடி காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தென்காசியில் டிக்டோஜாக் அமைப்பின் சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 150 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற டிபிஐ வளாகம் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று ஏவல் துறையினர் கைது செய்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை விடிய அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்.